சொல்லு சொல்லு. இல்ல அவர் மட்டும் தான்டா ஒழுங்கா கிளாஸ் போயிட்டு பட்டம் வாங்கியிருக்காப்புல. பரகோட சொல்லுங்க. ஆமாமா தெரியாது. இது தெரியாதா? இல்ல ஆக்டிங் கிளாஸ் போயிட்டு பட்டம் வாங்கினது, ஆமா. டாக்டரேட் இது மாதிரி பட்டம் வாங்கின மாதிரி அது உண்மையான போட்டு நல்லா போஸ்ட் பட்டமான்றது கொடுத்துட்டு இருக்காப்புல. இல்ல, அது உண்மையான பட்டம்ன்ற உனக்கு தெரியுமா? ஏதோ ஒரு பட்டம், ஆனா காலேஜுக்கு போய் பட்டம் வாங்கியிருக்காப்புல. மத்தவங்க எல்லாம் காலேஜுக்கு போகாம அது பட்டம் உண்மையான வாங்கிருக்காங்க. பட்டமா? இல்ல நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ டிராமா கம்பெனில போய் டொப்பி வாங்கிட்டு வந்து தலையில வச்சு நின்னு போட்டோ எடுத்த மாதிரி பேசுறீங்க. இதுக்காக யாராவது ஃபாரின் போவாங்களா? போவாங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, அதுவும் நான் family போவேன்டா, போவாங்க. நான் போவேன், நான் அப்படிதான் செய்வேன். Exactly. family இல்ல போவாங்க. இங்க ரெண்டே பேர் நடுவில் தான் போட்டியே. ஒண்ணு வந்துட்டு இன்ப நிதி, இன்னொன்னு வாட்டர் மெலன் தான். ரெண்டு ஏய் பேரும் இல்லடா, release போடுவாங்க. தப்புடா அலெக்ஸ். அவரையும் உள்ள போட்டாங்கடா ஒன்னு அலெக்ஸ். இன்பநிதி, அலெக்ஸ் இன்னொன்னு உதயநிதி. 2 பேரும் நடுவுல தான் போட்டியே, யார் நல்லா நடிக்கிறதுன்றதுல. சரி இதெல்லாம் இருக்கட்டும். அதான் புக்கிங் நாளைக்கு வந்துட்டு பார்த்தா கேரளா பெங்களூர்ல எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இப்ப காலைல மட்டும் ஒரு 5 மணி ஷோ தான் ஓபன் பண்ணிருக்காங்க. பெங்களூர்ல வந்துட்டு மார்னிங் ஷோஸ், அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஷோஸ் எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் காசெல்லாம் யாரும் இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்க அபிஷியலாவே 4000 3500 2000 அந்த மாதிரி அங்க சோஃபா சீட்னு எதுவும் அங்க மேல எல்லாம் பெங்களூர்ல போட்டிருப்பாங்க. நம்ம ஊர்ல அப்படி போட முடியாது. அதனாலதான் அங்க டிக்கெட் வைஸ் ரொம்ப இல்ல அங்க சும்மாவே வீக்கெண்ட்னா ஏதோ வீக் டேல கம்மியா விப்பானுங்க. அந்த மாதிரி ட்ரெண்ட் எல்லாம் அங்க இருக்கு. இல்ல இவ்வளவு இப்ப 1 கோடி ப்ரீஸ் தான். ஒரு 26 ஷோல பண்ணதுக்கே 1 கோடி ப்ரீ சேல்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஊர்லயே ரேட்டு கம்மி பண்ணுவாங்க, அது எனக்கு தெரியும். அது என்னைக்கு தெரியும்னா படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ரேட்டு கம்மியா தான். ஆனந்த் பேசுறாரு. ஆனந்த் ப்ரோ கொஞ்சம் கீழே போயிட்டாங்களா? நடுவுல கொஞ்சம் நெட்வொர்க் அந்த வைஃபை சொல்லுவாங்க, கீழே போயிட்டாங்க. ப்ரொஃபசர் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க? ஆமா ரிக்வெஸ்ட் இருக்கு. ஒண்ணுதான் கட்டுது எனக்கு. மண்டபத்திரம் மண்டபத்திரமா? மேல ஏத்திருக்கேன். இதுலதான் ஓவர்சீஸ் சைட் எல்லா சைடும் ஓபன் பண்ணிட்டாங்க. அதான் சாட்டர்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தமிழ்நாட்டுல ஓபன் பண்ணுவாங்க. ஃப்ரைடே ஸ்டேட் ஓபன் பண்ணுவாங்க. ஸ்டேட் இதுக்கெல்லாம் ஓபன் பண்ண வாய்ப்பு இருக்குது. சென்னை பசங்களுக்கு இதுதான் திங்கக்கிழமை அந்த மாதிரிதான் போகும். ஏன் திங்கக்கிழமை அது ஸ்பெஷலா சொல்றேன்னா, ஞாயிற்றுக்கிழமை சில மெயின் தேட்டர் ஓபன் பண்ணுவாங்க. டிவிஆர் ஐநாக்ஸ் எல்லாம் பார்த்தா திங்கள்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. மண்டே அந்த மாதிரி ஒரு புக்கிங் பத்தி சொல்ல தயவு செஞ்சுடா. ஒரு மாதிரி பதட்டமா இருக்குடா. நீங்க இருக்க வெறிக்கு வந்து உடனே புக் பண்ணி தொலைஞ்சிருவாங்கடா. ஒரு நிமிஷம் இல்ல நான் டிக்கெட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இங்க எனக்கு பிரச்சனை இல்ல, நான் எல்லாருக்கும் சொல்றேன். அதுதான் சொல்றேன். பதட்டமா இருக்கா? நீ வேற வர்றா. ஏற்கனவே கோயம்புத்தூர் வந்து சும்மாவே லாஸ்ட் மினிட்ல தான் திறப்பான். சரியா? நீ ஏதாவது அதான் அதை விடு. நான் அதுக்குள்ள போகவே விரும்பல. நான் போய் முந்தின நாளே போய் நைட்டு போய் உட்காரணும். இப்ப பிராட்வேல வாசல்ல தலையில துண்டு புதுப்பேட்டையில பஸ்ல உட்காரணும். ஆனா ஜாக்கி ஒரு யோசிச்சு படம் லீக் ஆனா கூட இங்க அணிலுங்க ஒட்டுமொத்த கூட்டமா இருக்கானுங்க. அதான் எப்படி போவேன், காலையில போனோம், இந்த டிக்கெட் போனோம் விடக்கூடாது அப்படின்னு. லாஸ்ட் படம்டா, அந்த மனுஷனுக்கு ப்ராப்பரா ஒரு ஃபேர்வெல் கொடுக்கணும்டா. நம்ம எவனுமே கடமைடா. லாஸ்ட் தாண்டி அந்த டைட்டில் கார்டு சீஃப் மினிஸ்டர் அதெல்லாம் கூட எனக்கு செகண்டரி அலெக்ஸ். இவ்வளவு வருஷம் அவரு நமக்கு நிறைய கொடுத்துட்டாரு. திரும்பி இது அவருக்கு நம்ம செய்யற மரியாதை. அது செஞ்சுதான் அது ஓகே. கொஞ்சம் அளவு கூட்ட வேணாம், அப்புறம் எழுதுக்கலாம். 2வது வாரம் தாண்டி எழுதுக்கலாம். சரி அவரு கோயம்புத்தூர் ஒரு காரி யாரோ பிராட்வேல பாக்கணும்னாரு. எல்லாரும் பிராட்வேல தான் பாக்கணும்னு சொல்றாங்க. மோகன் சொல்லுங்க. இல்ல அப்படியே அப்படிங்க கூட ஒரு சீட்டை துண்டு போட்டீங்கன்னா நான் போய் எனக்கு கிடைக்குது. நீங்களே வாங்க, தலையில துண்ட போட்டு உட்காரு. போலீஸ் வேற வந்து நிக்கும். இல்ல அவர் என்ன கோயம்புத்தூர் டெப்போல உட்காந்துக்கிறாரு. பஸ் ஒரு துண்டுல இதுல அது ஆக்சுவலா அப்படிதான்டா இருக்குவாங்க பிராட்வேல. இவனுங்க ஒரு தடவை என்னன்னா லீவ் டைம்ல கண்ணாடி எல்லாம் உடைக்க போயிட்டானுங்க. போலீஸ் எல்லாம் வந்து நின்னுட்டு இருக்கும்.
புரியுதா? வெளுத்து விட்டுருவானுங்க லைன் நிக்கும் போது நீ ஏதாவது சேட்டை பண்ணா. சாரு அந்த பயம் எல்லாம் இருக்கும். சாரு உங்களுக்கு இல்ல உங்களுக்கு கண்ணாடி உடைக்க போயிட்டாங்க. ரோனில லியோல ரோஹினி எல்லாம் உடைச்சிட்டானுங்க. இங்க பிராட்வே அங்க உடஞ்சதுல அங்க உடஞ்சது ரீல் எல்லாம் வந்த பிறகுதான் இங்க வந்து அவன் போலீஸை கூப்பிட்டு நிக்க வச்சிட்டான். பிராட்வே அதை பார்த்துட்டு தான் இங்க நிக்க வச்சான். அந்த மாதிரி நடக்கும். ஏன்னா வந்து சென்னையில ஏர்லியாவே ஓபன் ஆகிடும். லியோ ட்ரைலர் அப்பதான் அந்த 2 பேரும் அந்த 2 பேரும் வந்து பேசிருப்பாங்க. எங்க ட்ரைலருக்கே இப்படிதான் படம் எப்படிங்க அப்படியே தேட்டருக்கு ஈச்சிருவார்த்த சொல்லுவாங்க. அப்படி பேசாத எவனா வந்துட போறான். அதான் போலீஸ் வந்துட போறாரு. நம்ம வீடியோ இது. ஏய் அலெக்ஸ், நான் இந்த தடவை போயிட்டு ஹார்ட்வேர்ல இருந்துட்டு வீடியோ எடுத்து போடுறேன்டா, போஸ்ட் பண்ணலாம். சரியா? போடுங்க. சாவட்டும். ப்ரொஃபசர் அப்படியே பேச ரிவீல் பண்ணி போட்டுறாரா? டிஎம் கேக்குறான். என்ன பைத்தியக்காரனா அவன மாதிரிடா? என்ன ஊப்பியா கொத்தா லூசு மாதிரி போடுறதுக்கு? இல்ல அதுவும் அதுவும் அவனுங்க போட்ட மச்சினத்து இல்ல உலக அழகனாவே இருந்தாலும் ஏன் பெரிய தேவர கொண்டாவே இருந்தாலும் ஒரு சொட்டையை போட்டுருவானுங்க, ஒரு நாமத்தை போட்டுருவானுங்க மாசங்கி. அவனை போட்டு உட்கார வச்சு நான் அவ்வளவுதான். நம்மளுக்கே நம்மள அடைய இல்ல நம்மளுக்கே நம்மள அடையான்னு தெரியாத மாதிரி ஆக்கி விட்டுருவானுங்க. அதான் பெரிய கண்டை இருக்கிறது. நான் வந்து இந்த போயிட்டு இந்த மாஸ்க் எடுத்து போட்டு ஒரு நிமிஷம் டிக்கெட் புக் பண்றதே ஒரு பங்கமா இருக்கும். ரோடு வரைக்கும் கியூ நின்னு. ஆமா ஆமா, அதுவே சூப்பரா இருக்கும். இப்பதானே பேசணும் பேனா வைக்கிறத பத்தி. ஆமா ஆமா, அந்த பேனாவை வந்து சொன்ன மாதிரி மகாபலிபுரத்துக்கு எடுத்துட்டு போற வீடியோ வந்திருக்குடா. ஆமா, அதாங்க சொன்னேன் நானு. இல்ல கார்த்தி ப்ரோ, நான் வேணா சொல்லுங்க, என்னை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. அண்ணன் கிட்ட சொல்லி அவங்க கட்சி பேர்ல வேணா கக்கூஸ் கட்டிக்கிட்டேன் எங்கேயாவது வேணா பர்மிஷன் வாங்கி தரேன். மக்களுக்கு பயன்படும். இந்த பேனாவை நட்டு வைக்கிறது, பென்சில் வைக்கிறேன், ஷார்ப்னர் வைக்கிறேன், இந்த வேலையெல்லாம் விட சொல்லுங்க. அது மக்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதுல இன்னொரு பெரிய குபீர் என்ன அந்த பேனா எழுதுமா ரொம்ப இல்ல அறிவு இல்ல எனக்கு ரொம்ப தேனானுங்க. அதாவது இதெல்லாம் பரவாயில்ல, இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு அலெக்ஸ் தேனானுங்க. என் பேரே விஜயகுமார், நீ அரசியலுக்கு வந்த பிறகுதான் சொன்னேன். அந்த டைம்ல அலெக்ஸ் எவ போட்டோ எடுத்தானே தெரியல, ஒரு நீக்ரோ போட்டோ எடுத்து போட்டு இவன் அலெக்ஷன் யாருதான் யாரு அதான் இல்ல. இதுல ஹைலைட் என்னன்னா, அதாவது காலேஜ் பேசுற சொல்ற அளவுக்கு மன வீக்காடா நானு. படிச்சது வேற காலேஜ், சொன்னது வேற காலேஜ், எங்கேயோ போய் நின்று வாடா அலெக்சாண்டர் தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா, அந்த சுத்து போட்ட கேங்ல தான் அலெக்ஸே இருந்தான். அது தெரியாம தான் அவங்க இருந்தாங்க. இல்ல இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இல்ல நான் ராஜ் பிரியன் இருப்பான் தெரியுமா, குஜிலி மஸ்தி பண்ணுவான்ல, அந்த மாதிரி கூடவே இருந்து குஜிலி மஸ்தி பண்ணிருக்காங்க. இல்லங்க மேட்ரு கேளுங்க. இல்ல இருக்கிறது ஓய மாதிரி. உனக்கு ஒருத்தர் வந்து, ஏய் அலெக்ஸா உன்னை விஜயா பார்க்ல பார்த்தேன். அப்படியா? அப்புறம் ஏன்டா இங்க வர? அங்க போய் அடி வேண்டியதானே. அங்க பார்த்தா அங்கேயே போய் பேச வேண்டியதானே. போய் பேசி மிதி வாங்கிருப்பேன் வேற யார்கிட்டயாவது போயிட்டு. ஐயா எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல. பிரதீப்னு ஒரு கேரக்டர் இருக்கும், ஒரு டிஎம்கே அந்த டைம். ஆனா அப்ப யாருக்கும் தெரியாது தளபதி அரசியல் வருவதெல்லாம் தெரியாது. அப்பயே பேசுறது என்னன்னா 31ல ஒருவர் தான் எல்லாம் எதிர்பார்த்தது. ஆனா தான் எதிர்பார்த்தாரு வேற. ஆனா டக்குன்னு வந்து இவர் சிஎம் ஆயிட்டாரு. அப்ப அவன் என்ன, அப்ப எனக்கு அவனுக்கு சண்டை, அது வேற விஷயம். அதான் அப்போ தெரியாதா, லாஸ்ட் செமஸ்டர் பீஸ்ட் படம் அப்போ ரிலீஸ் டைம் இதுல போயிட்டு இருக்கு. வந்துட்டு அலெக்ஸா ஹெச்ஓடி கிட்ட பேசிட்டேன், உன்னால எக்ஸாம் எழுத முடியாது. சரிடா, நான் எழுதிட்டு வந்துட்டேன்டா. இப்போ நான் எழுதிட்டு வந்துட்டேன், உண்மையிலே எழுதிட்டு வந்துட்டேன்டான்றேன். அதான் இல்ல ஒண்ணு இல்ல ஒரு ஈவினிங் தான் பேசவே போடுறேன். அந்த டைம்ல பீஸ்ட் அப்ப நிறைய, அது 6 மணிக்கு அப்டேட் வரும். அப்பெல்லாம் 6 மணிக்கு அப்டேட், 5 மணிக்கு போட்டு உட்காந்துக்கிறேன். அலெக்ஸ் உன்னால எக்ஸாம் எழுத முடியும், மொத்த 2வது எக்ஸாம் எழுதிட்டு உட்காந்து. அவன் ஓட்கா போட்டான்னு சொல்லு அந்த மாதிரி. இல்லங்க இதுல ஒரு நிமிஷம், இதெல்லாம் பரவாயில்ல. இப்ப குமார் ஸ்பீக்கர் வந்தானு தெரியல, இவனை என்ன பண்ணி விட்டாங்க ஒரு டைம். இவனை என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, குமார்
அப்ராட்ல யூகேல இதுல இருக்கான். இவனை வந்துட்டு இவன் ஸ்ரீலங்கா அகதின்ட்டாரு. போட்டு கமெண்ட்ல ஸ்ரீலங்கா அகதின்னு இவனை போட்டு வச்சிருக்கிறானுங்கடா. இவன் போட அகதி அதாவது குரூப்ல இன்னும் நம்பின்னு இருக்கானுங்க தெரியுமா ஸ்ரீலங்கா அகதி. இதெல்லாம் பரவாயில்ல, உண்மையான பேரு இல்ல. இது பரவாயில்ல. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மென்டல் ஆர்ட்ஸ்லாம் என்ன வந்து யூகேல வந்து அடிக்கிறதுக்கெல்லாம் பிளான் போட்டானுங்க. யூகேல வந்து போட போறாங்க. எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல சார். இந்த கபில் இருப்பானே, அதான் இவனுக்கு யூகே கட்சின் தான். டேய் அலெக்ஸ், அந்த காட்டுமன்னார் கோயில் மெண்டல் இவன் அந்த கருங்குரங்கு. அதான் இல்லையா மேட்ரு கேளுங்க. இப்ப நம்மள ரொம்ப யோசிக்க மாட்டேன். என்னன்னா ஓஎம்ஆர்ல இருக்கேன்னா ஈஸியா இருந்துவேன். ஓஎம்ஆர் சைடு காலேஜா வேற காலேஜ். இவனுங்க ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் யோசிச்சாலே வந்துட்டு அதை கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன காலேஜ் சொன்ன? குருநானக் காலேஜ் ஏதோ ஒன்று சொன்னீங்க. என்ன காலேஜ் இது? அது இல்லடா பிரதீப் ஏதோ ஒரு காலேஜுக்கு போயிட்டு வந்தா. ஜெயின் காலேஜ்ல அலெக்சாண்டர் புடிச்சாச்சு. அவன் காலேஜ் இல்ல அப்போ இல்ல இதுல ப்ரொஃபசர் ஹைலைட் தெரியுமா, இவன் காலேஜே இல்லன்றான். நானு இல்ல மாமே அங்க பக்கத்துல ஒரு பானிபூரி கடை இருக்கும், அங்கதான் சாப்பிட்டு வந்தேன்றேன். இல்ல இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா? இல்ல நான் படிச்சது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸ்பேஸ்ல பிசி எவனும் பிசிஏ கிளாஸுக்கு போய் போட்டோ எடுத்து போடுறாங்க. எனக்கு எல்லாம் சிரிப்பு தாங்க. டேய் என்னடா பண்ணுறீங்கன்னு. அப்பதான் அப்ப பிரதீப் ஒரு கான்பிடென்ட். ஆமா தெரியாதா சார்? இந்த இதுல ஹைலைட் என்னன்னா, எடுத்த உடனே போட்டா நம்ப மாட்டானுங்களே. 6 மணிக்கு அலெக்ஸ் போட்டோ விடுறேன்னு நான் ரேவந்த் எனக்கு போன் பண்றான். டேய் இன்னும் டவுன் போட்டோ லீக் ஆயிடுச்சு. அந்த மாதிரி சான்ஸ் இல்லையே. ஏன் அதான் 6 மணிக்கு எவனோ விடுறான்றான். சரி வரட்டான்னு சொல்லிட்டு விட்டேன். வீட்டுல டிவி பார்த்துன்னு உட்காந்துக்கிறேன். வருது இதான் ஏதோ போடுறானுங்க. என்னடா இது எவன்டா இல்ல இதுல தெரியாது. இல்ல ரேவந்த் போன் பண்ண நானு. டேய் விட்றா எவனு இது நான் தான். சரி பரவாயில்ல என்ஜாய் பண்ணலாம் எவனும் இருக்கான்னு. இதுல நான் ஸ்பேஸ் போட்டேன். இன்னைக்கு ஈவினிங்ல வந்தானுங்க. வந்துட்டு பாத்தியா உங்க புத்தம் பாத்தியான்னு. சரி நான் தான்டா இவன் சபரிஸ் என்ன தெரியுமா? இல்ல அது உன் ஃப்ரெண்டு, நான் அவனை புடிச்சிட்டேன் அப்படின்னா. சரி அவனை யாருன்னு பேராவது சொல்றான்ற. சரி இதெல்லாம் பரவாயில்ல. ரேவந்த் எல்லாம் இப்ப எங்க பசங்களுக்கு தெரியும் எந்த காலேஜ் நான் படிச்சேன். அப்ப என்னன்னா இவன் எந்த காலேஜ்னு கேட்டா நான் ஜெயின் காலேஜ். இதெல்லாம் பரவாயில்ல. குமார் R15 ஒட்டி கேட்டுன்னு வந்துட்டு அங்க ஒருத்தர் இருப்பான்டா, அவன் பேரை மறந்துட்டான்டா. அந்த இதோ டீல் ஆரம்பிக்க. அவன் என்ன தெரியுமா, இல்ல குமார் கையில எடுக்கல R15 சரி பைக் நம்பர் சொல்லு புளிகிறாருங்க. அதான் என்னடா வேணும். ஆனா இதுல சத்தியமா ஒண்ணு சொல்லிட்டேன். நான் அஜித் ஃபேன்ஸ். இப்ப இவனுங்க கிட்டலாம் எனக்கு சிரிப்பு இல்ல. அந்த பிரதீப்னு ஒருத்தர் இருக்கா பாரு. இப்ப கூட இந்த குமார் எவன் நினைச்சாலும் சிரிப்பு வரும். ஏன்னா எவனாவது வந்து இது சொல்லுவானா? ப்ரோ கேளுங்க, அவன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு நாள் நைட்டு நல்லா வந்தான். வந்துட்டு ஏய் நான் எங்க தெரியுமா இருக்கிறேன், எங்க இருக்கிறேன்னு கேட்டா, உதயநிதி கூட தரகச்சிக்கிட்டு இருக்கேன்றா. இல்ல எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல. ஒரு நிமிஷம் நீங்க நினைக்கலாம் இவங்க காமெடிக்காக சொல்றாங்க. உண்மையில நடந்தது. இதுல குமார் கூட இருந்தா அந்த டைம் நினைக்கிறேன். என்னன்னா அப்போ எல்லாருக்கும் தெரியும் பீஸ்ட் ஒன்னும் வரல, அப்டேட் எல்லாம் போயினுக்குது. அதான் ஆல்ரெடி மாஸ்டர் பெரிய சக்சஸ். இதுல வந்துட்டு கொஞ்சம் மெதப்புல இருக்கும். அப்போ அந்த டைம்லயும் வந்துட்டு எலெக்ஷன் யார் தெரியுமான்னு கேட்டான். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பேசியிருப்பான். அது ஆனா ஒருத்தர் எனக்கு ஞாபகம் வருது. அது யாரும் சொல்ல வரும்ல. அதான் ஆனா என்னன்னா இல்ல ஐயா இல்ல அதை விடுங்க. அதான் நான் யாருன்னு தெரியுமான்ற மாதிரி ஒரு பில்டப் காட்டாரு. அப்பதான் எல்லாரும் இப்போ ஸ்பேஸ்ல எல்லாம் அழகு ஒரு பில்டப் பண்ணுவானுங்க. சில பேர் இருப்பாங்க. இப்ப எல்லாரும் நம்ம பண்ணதான் சொல்லி காட்டுவோம். பிரதீப் என்ன சொன்னானா, மெர்சல் படம் ப்ரொடியூசர் தெரியுமான்னு கேட்டான். அவன் தெரியும் இவங்க தான் எல்லாரும் தாங்க ஹியூமாக்கு தான் இவங்கன்னு இருப்பாங்கன்னு. அவங்க எனக்கு பெரியமான்ட்டான். சத்தியமா ஹேமா ருக்மணி எனக்கு பெரியமான்னா. அந்த சிரிப்புக்கு இல்ல சத்தியமா. ஆனா அந்த டைம்ல எல்லாரும் நம்பினாங்க. நீங்க கேட்டு பாருங்க. நீங்க நினைக்கலாம் அவ்வளவு அந்த அளவுக்கு நீங்க மலுமுட்டையாடான்னு. நான் மைண்ட்ல என்னன்னா இல்லடா
அந்த ஆள் அங்க கலாய்க்க முடியும், ஸ்பேஸ்ல கலாய்க்க முடியாதுல்லன்னா அப்படியே ப்ரோ ஓகே ப்ரோன்ட்டு ஓகே ப்ரோ இல்ல அவன் நீங்க சொன்னா சரிதாங்கன்ட்டு கம்முன்னுட்டு. எனக்கு இதுல இன்னொரு கொடூரம் என்ன தெரியுமா, இல்ல அவன் எங்க வந்துட்டு ஜோக்கர் ஒருத்தன் ஜோக்கர் எங்க எக்ஸ்போஸ் ஆகிறான்னா, அலெக்ஸ் கவுன்சிலருக்கு நிக்க போறேன். எங்க ப்ரோன்னு கேட்டேன். அண்ணா நகர் கவுன்சிலரா நிக்க போறேன். சரி எங்கப்பா, இல்ல டிஎம்கே கவுன்சிலரா நின்ட்டேன், கவுன்சிலரா ஆயிட்டான்னு சொல்லிட்டான். நான் சரி சரி ப்ரோ நான் எதுவும் நான் சொல்ல தெரியுமா, முதல்ல நம்பனா கேட்போம் போட்டோ கொடு இல்ல ஏதாவது கொடு. நான் தான் சரி தான் நீ ஏதோ சேர்றா இப்ப என்ன அதுக்குன்னு மாதிரி போயிடுக்கிறேன். ஆனா கடைசி வரைக்கும் சொல்லல. இதுல கொடுமை என்னன்னா, ஏதோ ஒரு பொம்பளை கிட்ட சண்டை வலிச்சுன்னு வருவான்டா சத்தியமா அந்த டைம்ல. இவன் பொண்ணு கிட்ட சண்டை வலிச்சுன்னு வந்துட்டு ஏன் ஸ்பேஸ்ல நம்ம ஸ்பேஸ்ல உட்காருவான். இங்க ரெக்கார்டிங் வந்துட்டு போகும், புரியுதா? ரெக்கார்டிங் போய் டிஎல்ல வரும். டிஎல் என்ன வரும்னா, அலெக்ஸ் ஓஸ்ட் பண்ண ஸ்பேஸ்ல இந்த பொண்ணை போட்டு இவனையாதான் இந்த பிரதீப் திட்டான். அதுக்கு இவனுங்க வந்துட்டு நம்ம சைட்ல சொல்ல ஞானிங்க இருப்பானுங்களே சொல்ல லூஸ் பசங்க, தனியா ஒரு ஸ்பேஸ் போட்டு என்னத்தம்மா பேசுறானுங்க. அந்த டைம் தெரியாது ஹரிஸ்வர பஞ்சாயத்துக்கு உட்காந்து ஒரு சில பேர் எல்லாம் இருக்காங்க. என்னன்னா இந்த அலெக்ஸ் எதுக்கு அப்யூஸ் பண்றான்னு தெரியல. நான் யோசிக்கிறேன், மூடின்னு தான் இருப்பேன், போஸ்ட் பண்ணது குத்தமாடா நீ. இது புரியுதா? இவன் இந்த இதுல கொடுமை என்னன்னா, இப்ப வாத்தியார்னு ஒருத்தர் இருப்பான், குமாருக்கு தெரியும். வாத்தியார் வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்றது, நம்ம பிரணாம் மாதிரி, அதாவது மாமேன்னு போவான், அவனை கொட்டி உட்கார வச்சிருவானுங்க, புரியுதா? அதான் அவ இங்க பிரதீப் இருக்கால, அவன் வந்துட்டு அந்த ஒரு பொண்ணு ஐஷுன்னு ஒரு பொண்ணு இருக்கான், அந்த டைம்ல சண்டை பொண்ணுறான். அந்த பொண்ணு இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, அந்த பொண்ணு பிரதீப்ப மானவரையா கேள்வி கேக்குது அசியமா. நான் மியூட்ல போயிட்டேன். அதான் ஏன்னா இவனே வயசுல மூத்தவன், இவனே இந்த கிளி கிளிக்குதுன்னா நம்ம வாய்ப்பறக்குள்ள போயிட்டு நான் மியூட்ல போயிட்டேன். அப்போ இந்த வார்த்தை இருக்கிறானே, அப்ப பெங்களூர்ல வேலை பார்த்துருந்தோம். இதுல அதான் அதாவது ப்ரோ அப்படின்னு போனா, ஏய் நீ வந்த உன் குடும்பத்தை எழுப்படான்றான். இவன் மியூட்ல போயிட்டா பயந்துகிட்டு போயிட்டு இதுல சம்பந்தமே இல்லாம நடந்தது என்ன தெரியுமா ஹரி ப்ரோ, ஒரு அஜித் ஃபேன் கீழே இருந்தான், அவன் சும்மா இருந்துக்கலாம்ல, பிரதீப் அட்டாக் பண்ணிட்டு ஓடி போன ஓடியான்னு சொல்லிட்டு அவனை ட்ரிகர் பண்ணி விட்டான். பொம்பளை சண்டையில இருந்தத திடீர்னு அஜித்துக்கு போயிட்டானுங்க. எனக்கு அவன் அந்த டைம் எனக்கு சிரிப்பா இருந்தது, அவன் அந்த அடிக்கிற மாதிரி அங்க போய் கூட்டா இருந்தது அப்பெல்லாம். ஏன்னா அப்ப பாலிடிக்ஸ் இருக்காதுல்ல, அப்ப ரொம்ப இந்த மாதிரி கலவரம் தான் இருக்கும். அப்ப நடக்கலாம் இந்த கலவரம் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு கேட்டா நடக்கும். இப்ப லூஸ் மாதிரி ஏதாவது 2-3 பேர் இருப்பான். இதெல்லாம் பரவாயில்ல ப்ரோ, ஒரு நிமிஷம். அப்ப இந்த ஜாக் டேனியல் இருக்கான் பாரு, அவன் வேலை என்ன தெரியுமா அந்த டைம்ல? இந்த ஜாக் வேலை சொல்லு அலெக்ஸ். கேக்குதா? தெரியல, அது காணும். இல்ல ஜாக் வேலை என்னன்னா, நான் சண்டை ஏதோ போயிட்டு இருக்கோம், இவன் குறுகால வந்துட்டு சரி ப்ரா இந்த தர்பார் கலெக்ஷன் எவ்வளவு ஜெயிலர் அப்டேட் ஏதாவது வந்துச்சாரு, சம்பந்தம் இல்லாம பேசுறேன் உன்னை அசிங்கமா கேட்போம் ஜாலியா இருக்கும்டா. அவ்வளவு இருக்கு. கடைசி வரைக்கும் இன்னி வரைக்கும் வந்து உண்மையான பேரை தான் சொல்ல மாட்டேன். சொல்லிட்டானே உண்மையான பேரு. ஜேடி தானே என் பேரு, ஆனா ஜாக் டேனியல் ஜேடி தான்டா, ஆனா ஜாக் டேனியல் கிடையாது. அவன் பேர் வந்து ஜே தேவராஜ், அவன் பேரு. அப்பெல்லாம் எதுக்கு பிரச்சனை இந்த ஒரு ஆளு மேல வந்து இப்ப உண்மையிலே ஜேடி போட்டு பேசிட்டு இருந்தாலும் கீழே இருக்கு, நீ மேல திரும்பி வரவே இல்லை. தலைவன் சூற போத நான் எனக்குதான் அப்படி தோணுதுன்னு நினைச்ச கார்த்தி ப்ரோ எனக்கு மெசேஜ், ஹரி தலைவன் செம போதையில இருக்கான், ஆளை காணோம். வெளியே போனவர் திரும்பி கனெக்ட் பண்ண மறந்துட்டாரு போல மப்புல. சரி, அதான் எல்லாரும் பார்த்து புக் பண்ணுங்க. எப்படியும் ஃபேமிலி வந்து தான் குழந்தைங்கலாம் கூட்டு போக முடியாது, மால் தேட்டர்ஸ் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கும் கிடைக்காது, சேர்த்து குடும்பத்தோட வெளியே அனுப்பிச்சிடுவோம், கூட்டிட்டு போகாதீங்க. மிரட்டிட்டு இருக்காங்க. சொல்றேன் சிங்கிள் ஸ்கிரீன் போலாம், அதான் கொஞ்சம் அதான் பாத்துக்கங்க, போய் குழந்தை எடுத்துக்கிட்டு தெரியுமா ப்ரோ. எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி நாங்க ஃபேமிலி எல்லாம் எங்க குழந்தைங்க எல்லாம் கூட்டு வர விடல அப்படின்னா நாங்க போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. சிஎம் சரியில்லை இல்ல ப்ரோ, இதுல வேற ஒரு பஞ்சாயத்து பண்ணுவானுங்க.
குழந்தைய கூட்டிட்டானுங்க அதை ஆமா பண்ணிட்டானுன்னு வீடியோ எடுத்து அந்த அவனுக்கு வேற இது பண்ணுவானுங்க. கூலி படத்துக்கே அப்படி என்ன பண்ணிருந்தாங்க சொல்லா. இல்ல நீங்க வேற குழந்தைகள்லாம் வந்து ஆப்ஷன் என்ன கொடுத்து அது ஓகே. வச்சிருக்கிறீங்க இப்ப அவனுக்கு? நம்ம அண்ணா அரசியல் இருக்கனால இல்ல நம்ம என்னன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அணில் மோடு ஆன் பண்ணி விட்டுட்டு பாலிடிக்ஸ் எல்லாம் பேசாம என்ஜாய் பண்ணலாம் நம்ம நினைப்போம். ஆனா அவனுக்கு அப்பதான் கொண்டு வந்து நோண்டு நோண்டுவானுங்க. ப்ரோ இல்ல அதான் எனக்கு ஒரு இதான் டவுட். இப்ப ஃபேமிலியே வந்துட்டு என் குழந்தைய நான் கூட்டு வரேன் அப்படின்றாங்க. அப்ப என்ன பண்ண முடியும் யாரால? கூட்டு வந்தா வெளியே ப்ரோ அது அமைச்சிருவாங்க, வந்து உள்ள இந்த விட மாதிரி இல்ல மாட்டானுங்க. இல்ல அது முதல்ல கேக்குறேன். இதுல மல் வந்துட்டு அது நம்ம என்ன பண்ண இல்ல முடியும்? இல்ல அது முதல்ல கூப்பிட்டீங்கன்னே போக முடியாது ப்ரோ. போக கூப்பிட்டு போக கூடாது. முடியாது, அது உள்ள உங்க விட மேலதான் தப்பு. மாட்டாங்க, கூப்பிட்டு போனா கூட்டு போக கூடாது. கூப்பிட்டு போனா உங்க தப்பு அது. அவன் வீட்டுக்கு போன அனுப்பிச்சிடுவான், இல்லைன்னா வேற ஏதாவது ஸ்கிரீன்ல வேற படத்துக்கு வேணா அனுப்பிடுறான், போயிட்டு வந்துருவான். மால் மோஸ்ட்லி தியேட்டர்ஸ்ல எஸ்பெஷலி சிங்கிள் அப்படிதான் ஸ்கிரீன்ல நடக்கும். போலாம் ப்ரோ. ஆனா இது இதுல எல்லாம் சிட்டி சைடுல எல்லாம் சிங்கிள் ஸ்கிரீனே அலோவ் பண்ண மாட்டானுங்க. வில்லேஜ் ஆமா சைடுல வேணா ஆமா, போய்க்கலாம், அது ஒன்றும் சிட்டி பிரச்சனை இல்லை. சைடுல சுத்தம். ம். சரி அலெக்ஸ், உன் பாப்பனா சிட்டி சைடுல குழந்தையெல்லாம் கூட்டு என்னன்னா போயிடாதடா, வீட்டுல கொடுத்துட்டு போயிரு குழந்தைய. கொடுத்துட்டு போயிடுறதா? இது அதுக்கு மேல பிரச்சனையா இருக்கும். அது எல்லாமே வெறி ஒன்று ஆமா இருக்குதுங்க. போய் படம் பார்க்கணும். என் தங்கச்சி பொண்ணெல்லாம் படம் வந்துச்சு. நான் ஒருத்திங்க பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிட்டாங்க. நான் வந்துட்டு இல்ல நான் பார்க்க மாட்டேன், இது நானும் பார்க்க மாட்டேன். அது வந்து சொல்லுது, மாமா நானும் பார்க்க மாட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஷோ போயிடணும் அப்படிங்குது. இப்ப ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு தெரியாம தான் நம்ம போயிட்டு இருந்தாகணும். ஆமா இல்ல அந்த ஏ சர்டிபிகேட் தான் அக்செப்டே பண்ண மாட்டாங்க. ஆண்டவா, ஒரு நிமிஷம் கேக்குதா? ம் ப்ரோ இந்த கருமத்தை தான் கொடுக்கறதா இருந்தா சிவனேன்னு ஜான் 9 அப்பவே ஆமா கொடுக்கறதா ஆமா இருந்திருக்கலாம். ஆமா ஆமா. இல்ல கேக்குதா? ம் ஹலோ, கேக்குதுடா சொல்றான். சொல்லுங்க. நெட்வொர்க் ஏதோ இருக்குது. செக் பண்ணு. சொல்லுங்க அலெக்ஸ் ப்ரோ, கேக்குது ப்ரோ. சொல்றா சொல்லிட்டு சொல்லடா. எனக்கு தெரிஞ்சு நானே ரொம்ப நாள் கழிச்சு ஸ்பேஸுக்குள்ள வந்திருக்கேன். யாரா பேசுறாங்களா? யாருமே பேசல. ஏய் மியூட் போடா போடா. யாராவது பேசுறாங்களா? வேற யாராவது? யாருமே பேசலடா. ஹலோ, டேய் கேக்குதா இல்லையா? நான் பேசுறேன். யாரும் பேசலையா? யாருமே மைக் பேசலடா. ஆன் கேக்குதாடா? கேக்குது. மொத்த யாருக்காவது கேக்குதா? கேக்குதா? யாருக்கும் கேட்கல போல. கேக்குது. Bro, இல்ல எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் கேக்குது. ஆனா ஒரு நிமிஷம் ப்ராப்ளமா? பேசாமலே மைக் ஆன் பண்ணிட்டு உட்காந்துக்கிற பத்தியா? நான் தான் சிக்னல் சரியில்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு சரிதான். புக்கிங்ஸ் வந்துட்டு எல்லாருக்கும் ஓப்பன்ஸ் இதெல்லாம் ஆகும். அது அடுத்தடுத்து வர்றதில்ல. யாராவது இந்த மெயின் தியேட்டர்ஸ் இந்த மாதிரி அதாவது உங்க ஊர் பக்கத்துல இருந்தா அதுக்கு ஃபாலோ பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுவீங்க. எந்த டைமுக்கு ஓபன் பண்றாங்களோ அந்த டைமுக்கு வந்துட்டு ஃபாஸ்டா சீக்கிரம் புக் பண்ணலாம். ஒருவேளை ஆன்லைன் புக் பண்றதா இருந்தா, ஆஃப்லைன்னா வந்துட்டு அதுதான் தியேட்டருக்கு கவுண்டர்ல போய் எடுக்கலாம், இல்ல வேற யாரும் தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லலாம். அப்படி சரி வந்துட்டு ஓகே. இல்ல இப்ப சேட்டலைட் காலையில ரைட்ஸ் சுத்தமா யாரும் வாங்கியிருக்கா? கிடைக்கலன்னா மதியானம் புக் பண்ணுங்க. எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஜனநாயகி சேட்டலைட் ரைட்ஸ் யாரும் பழைய ரீமேக் வாங்கியிருக்கா? படம் தானே, பரவாயில்ல மதியானம் கூட book ஜி தானா? செலிப்ரேஷன் உங்களுக்கு வந்துட்டு மதியானமும் நல்ல செலிப்ரேஷன் இருக்கு. நிறைய நல்ல 9 மணிக்கு மட்டும் இல்ல, மதியானமும் நல்ல செலிப்ரேஷன் இருக்கு. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு 9 மணி ஷோல இல்ல ப்ரோ, 10 மணி ஷோ தான் என்ன bro இது confirm. இல்ல அதுக்கு 10 முன்னாடி மணிக்கு ஏதோ எனக்கு புரியல. நம்ம என்ன சன் நியூஸ் தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கோம் 10 மணி செய்திகள்னு? அதெல்லாம் இல்ல, 9 மணிக்கு தான். 10 மணிக்கு ஏன்டா 9 மணிடா? முதல்ல மாரல் படி இல்ல ப்ரோ, மாரல் படி பார்த்தா உங்களுக்கு 7 AM தான் தரணும். எவன் இந்த 9 AM கண்டுபிடிச்சான்னு தெரியல. அந்த கோர்ட்ல தான் அது இது சொல்லணும். தெரியாம கேக்குறேன். 10 ஒரு அஜித் ஃபேன் விழுந்து செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதான் இல்ல இந்த மாதிரி வந்துட்டு டைமிங் மாத்தினாங்க. டைமிங் மாத்துறவங்க வந்துட்டு இப்போ மோஸ்ட் ஆஃப் த சிட்டி சைட்ல இருந்து எல்லா சைட்லயும் எடுத்து பார்த்தா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாமே 8:30 மணில இருந்து 9 மணி தான் இருக்கும். இன்னொன்னு ஐடில போறவங்களும் சரி, நிறைய ஆபீஸ் போறவங்களும் சரி, எல்லாருமே 8:30 மணில இருந்து 9 மணி இல்ல 10 மணிக்குள்ள இல்ல 8ல இருந்து 9 மணிக்குள்ள தான் போவாங்க. இப்படி எல்லாரும் வந்துட்டு கிரௌடா போற அந்த பீக் டைம்ல எதுக்கு வந்துட்டு எப்படி அந்த 9 மணிக்கு வச்சாங்கன்னு தெரியல. 7 மணிக்கு வச்சா என்னடா அவன் தியேட்டர் உள்ள இருப்பான். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் பசங்க போகும்போது தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்துட்டு இருப்பான், இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கிட்ட போயிட்டு இருக்கும். யார் இந்த 9 மணி இந்த ஸ்லாட்டை கண்டுபிடிச்சானே தெரியல. அலெக்ஸ், தலைமை செயல் இது செக்ரட்டரியேட் ஆப்போசிட்ல போராட்டம் நடத்துறா.
4AM யார் இதுக்கு நடத்தி பிரோஜனம் இல்லை ஆல்ரெடி அண்ணனுக்கு எதிரா இல்ல இல்ல இதுல நீ எதிரா பண்ணன்னு நானே உனக்கு டிஎம்கே முத்திர குத்தியா தான் இருக்கும். டிஎம்கே தான் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நாங்களாம் கேட்கலன்னு சொல்லி விட்டு என்ன ஒரு நடிகரை பார்த்து அரசாங்கம் பயப்படுது. நீங்க பாருங்க இல்ல அணில்